سبحان الله والحمد لله. சூரா யூனூஸ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா. இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் நிச்சயமாக பெரும் பதவி கிடைக்கும் என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் அவர்களில் இருந்தே நாம் ஒரு மனிதருக்கு வஹி அருள்கிறோம் என்பதில் மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டதா? காபிர்களோ நிச்சயமாக இவர் பகிரங்கமான சூனியக்காரரே என்று கூறுகின்றனர். நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹ்வே. அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் ஆட்சியை அர்ஷின் மீது நிலைநாட்டினான். இவை சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவனே ஒழுங்குபடுத்துகின்றான். அவனுடைய அனுமதி கிடைத்த பின்னரே அன்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை. இத்தகைய மாட்சிமை மிக்க அல்லாஹ்வே உங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துபவன். ஆகவே அவனையே வணங்குங்கள். நல்லுணர்ச்சி பெற இவை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் அனைவரும் அவனிடமே மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹுவின் வாக்குறுதி மெய்யானது. நிச்சயமாக அவன்தான் முதல் முறையாக படைத்தவன், மறுமுறை உயிர்ப்பிப்பவனும் அவனே. அவர்களில் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்களுக்கு நியாயமான கூலியை வழங்குவான். இதை நிராகரிப்பவர்களுக்கு கொதிக்கும் நீர் குடிப்பதற்காக கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு நோவினை தரும் கொடிய வேதனையும் உண்டு. அவன்தான் சூரியனை சுடர்விடும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் ஆக்கினான். ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனாகிய அதற்கு மாறி மாறி வரும் பட்சங்களையும் உண்டாக்கினான். அல்லாஹ் உண்மையாகத்தக்க காரணம் கொண்டே அல்லாது இவற்றை படைக்கவில்லை. அவன் இவ்வாறு அறிவுள்ள மக்களுக்கு தன் அத்தாட்சிகளை விவரிக்கின்றான். நிச்சயமாக இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ள அனைத்திலும் பயபக்தி உள்ள மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக இவர்கள் நம்மை சந்திப்பதை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை மிகவும் விரும்பி அதில் திருப்தி அடைந்து கொண்டும் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணமாக தங்கும் இடம் நரக நெருப்பே ஆகும். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக அவர்களுடைய இறைவன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்பமயமான சுவனபதிகளுக்கு உரிய வழிகளில் செலுத்துவான். அதில் அவர்கள் எங்கள் நாயனே நீ மகா பரிசுத்தமானவன் என்று கூறுவார்கள். அதில் தம் தோழர்களை சந்திக்கும் போது சலாமுன் சாந்தி என்று முகமன் கூறுவதாக இருக்கும். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே என்பது அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகவும் இருக்கும். நன்மையை அடைய மக்கள் அவசரப்படுவது போன்று அல்லாஹுவும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனையாக தீங்கிழைக்க அவசரப்பட்டால் இதற்குள் நிச்சயமாக அவர்களுடைய காலம் அவர்களுக்கு முடிவு பெற்றே இருக்கும். எனினும் நம் சந்திப்பை சிறிதும் நம்பாதவர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலேயே தட்டழிந்து அலையுமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் விட்டு வைக்கிறோம். மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக் கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கிவிடுவோமேயானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகிறான். வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. மனிதர்களே, உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ தலைமுறையினர்களை அவர்கள் அநியாயம் செய்தபோது நிச்சயமாக நாம் அழித்திருக்கின்றோம். அவர்களிடம் அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் நம்பவில்லை. குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம். அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று கவனிக்கின்றோம். அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் இதுவல்லாது வேறு ஒரு குர்ஆனை நீர் கொண்டு வாரும் அல்லது இதை மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள். அதற்கு
என் மனப்போக்கின்படி அதை நான் மாற்றிவிட எனக்கு உரிமை இல்லை. என் மீது வஹியாக அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை. என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனைக்கு நான் ஆளாக வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டக்கூடாது என்று அல்லாஹ் நாடியிருந்தால் இதனை நான் உங்களிடம் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உங்களிடையே நீண்ட காலம் வசித்திருக்கிறேன். இதை நீங்கள் உய்த்து உணர வேண்டாமா என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹுவின் மீது பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுபவன் இவர்களை விட அநியாயம் செய்பவர் யார்? பாவம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார்கள். தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஷ்ரிக்குகள் வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்றாட்டம் செய்பவை என்றும் கூறுகிறார்கள். அதற்கு நீர், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவை இருக்கின்றன என எண்ணிக்கொண்டு நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா? அவன் மிகவும் பரிசுத்தமானவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட மிகவும் உயர்ந்தவன் என்று கூறும். மனிதர்கள் யாவரும் ஆதியில் ஒரே இனத்தவராகவே அன்றி வேறில்லை. பின்னர் அவர்கள் மாறுபட்டுக் கொண்டனர். உங்கள் இறைவனிடம் இருந்து இம்மையின் கூலி மறுமையில் பூரணமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை முந்தி ஏற்பட்டிருக்காவிட்டால் அவர்கள் எந்த விஷயத்தில் மாறுபட்டிருக்கின்றனரோ அதை பற்றி அவர்களிடையே இதற்குள் முடிவு செய்யப்பட்டிருக்கும். மேலும் அவர்கள் இவர் மீது இவருடைய இறைவனிடம் இருந்து நாம் கோரும் ஏதேனும் ஒரு அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள். அதற்கு மறைவான விஷயங்கள் அல்லாஹுவுக்கு மாத்திரமே தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின் அவர்களை நம் ரஹ்மத்தை கிருபையை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே அவர்கள் நம் வசனங்களில் புரட்டு அர்த்தம் செய்ய சூழ்ச்சியோடு திட்டமிடுகிறார்கள். திட்டமிடுவதில் அல்லாஹுவே மிகவும் தீவிரமானவன் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும். நிச்சயமாக நீங்கள் செய்யும் சூழ்ச்சி செய்து திட்டமிடுவதையெல்லாம் எம் தூதர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கிறான். சில சமயம் நீங்கள் கப்பலில் இருக்கும் போது சாதகமான நல்ல காற்றினால் கப்பலில் உள்ளவர்களை கப்பல்கள் சுமந்து செல்லும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பக்கங்களில் இருந்தும் அலைகள் மோதும் போது நிச்சயமாக அலைகளால் சூழப்பட்டோ தப்ப வழியில்லையே என்று எண்ணுகிறார்கள். அச்சமயத்தில் தூய உள்ளத்துடன் நீ எங்களை இதிலிருந்து காப்பாற்றிவிட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருப்போம் என்று அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கின்றார்கள். அவன் அவர்களை காப்பாற்றிவிட்டதும் அவர்கள் பூமியின் மேல் நியாயம் இல்லாது அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். மனிதர்களே, உங்கள் அழிச்சாட்டியங்களெல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும். உலக வாழ்க்கையில் சிறிது சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்ப வரவேண்டியது இருக்கிறது. அப்போது உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்ததை நாம் அறிவிப்போம். இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழை நீரை போன்றது. அது பூமியில் கலந்து அதனை கொண்டு மனிதர்களும் கால்நடை பிராணிகளும் உண்ணுகின்ற பூமியில் செழித்து வளரும் பயிர்களினால் பூமி தன் அலங்காரத்தை பெற்றுக் கொண்ட போது அதன் சொந்தக்காரர்கள் கதிரை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய எஜமானர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். அச்சமயம் இரவிலோ பகலிலோ அதற்கு நம் கட்டளை வந்து அதை நாம் அழித்து விட்டோம். அது முந்திய நாள் அவ்விடத்தில் இல்லாதது போன்று அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டோம். இவ்வாறே நாம் சிந்தனை செய்யும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை விவரிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாம் எனும் சாந்தியும் சமாதானமும் உள்ள இல்லத்துக்கு அழைக்கின்றான். அவன் தான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான். நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலி நன்மையும் மேலும் அதைவிட அதிகமும் கிடைக்கும். அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து இருக்காது. அவர்கள் தாம் சுவனபதிக்கு உரியவர்கள், அதிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். ஆனால் தீமையை சம்பாதிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த தீமைக்கு கூலியாக அதுபோன்ற தீமையே ஆகும். அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும். அவர்களை அல்லாஹ்வின் தண்டனையை விட்டு காப்பாற்றுபவர் எவரும் இலர். இருண்ட இருளையுடைய இரவின் ஒரு பாகம் அவர்கள் முகங்களை சூழ்ந்து சுற்றிக் கொள்ளப்பட்டது போல் அவர்களின் முகங்கள் காணப்படும். அவர்கள் நரக நெருப்புக்கு உரியவர்கள்
அவர்கள் அங்கேயே என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் விசாரணைக்காக நாம் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இணை வைத்தவர்களை நோக்கி, நீங்களும் நீங்கள் இணை வைத்து வணங்கியவையும் உங்களிடத்திலேயே சிறிது தாமதித்து இருங்கள் என்று சொல்வோம். பின்பு அவர்களிடையே இருந்த தொடர்பை நீக்கிவிடுவோம். அப்போது அவர்கள் இணை வைத்து வணங்கியவை அவர்களிடம், நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று கூறிவிடும். நமக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் எங்களை வணங்கியதை பற்றி நாங்கள் எதுவும் அறியோம் என்றும் அவை கூறும். அங்கு ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்து அனுப்பிய செயல்களின் பயன்களை சோதித்து பார்த்துக் கொள்வர். பின்பு அவர்கள் தங்கள் உண்மை இறைவனான அல்லாஹுவின் பக்கம் திரும்பிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் கற்பனை செய்து கொண்ட தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் யார்? உங்கள் செவிப்புலன் மீதும் உங்கள் பார்வைகளின் மீதும் சக்தி உடையவன் யார்? இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துபவன் யார்? அகிலங்களின் அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்துபவன் யார் என்று நபியே நீர் கேளும். உடனே அவர்கள் அல்லாஹ் என பதிலளிப்போர்கள். அவ்வாறாயின் அவனிடம் நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டாமா என்று நீர் கேட்பீராக. உண்மையாகவே அவன்தான் உங்களை படைத்து பாதுகாக்கும் அல்லாஹ். இந்த உண்மைக்கு பின்னரும் நீங்கள் அவனை வணங்காவிட்டால் அது வழிகேட்டை தவிர வேறில்லை. இப்பேருண்மையை விட்டு நீங்கள் எங்கு திரும்பப்படுகிறீர்கள்? இவ்வாறு பாசிக்குகள் பாவம் செய்பவர்களுக்கு எதிராக கூறப்பட்ட உங்களுடைய இறைவனின் வாக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். நபியே நீர் கேட்பீராக, நீங்கள் இணை வைத்து வணங்குபவற்றில் புதிதாக படைக்கக்கூடியதும் பின்பு மறுமையில் அதனை மீள வைக்கக்கூடியதும் ஆன சக்தி படைத்தது ஏதேனும் உண்டா என்று. மேலும் நீர் கூறும், படைப்புகளை முதலாவதாக உற்பத்தி செய்பவனும் மரித்த பின்னர் அவற்றை மீள வைப்பவனும் அல்லாஹ்தான். அப்படி இருக்க சத்தியத்தை விட்டு நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? உங்கள் இணை வைப்பவற்றுள் உங்களை உண்மையின் பக்கம் வழிகாட்டி செலுத்தக்கூடியவை யாதேனும் உண்டா என்று அவர்களை கேளும். மேலும் அல்லாஹ்வே உண்மையின்பால் வழிநடத்தி செலுத்துகிறான். சத்தியத்தின்பால் நேரான வழியில் செலுத்தக்கூடியவனை பின்பற்றுவது முறையா, அல்லது பிறர் வழிகாட்டாவிட்டால் தானாக வழிநடக்க முடியாததை பின்பற்றுவது முறையா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? சத்தியத்துக்கு மாறாக நீங்கள் எவ்வாறு முடிவு செய்கிறீர்கள் என்றும் நீர் சொல்லும். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் ஆதாரமற்ற யூகங்களையே அன்றி வேறெதையும் பின்பற்றவில்லை. நிச்சயமாக இத்தகைய ஆதாரமற்ற யூகங்கள் சத்தியத்துக்கு எதிராக எந்த ஒரு பயனும் தர இயலாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் கற்பனை செய்யப்பட்டதன்று. அல்லாஹ்வே அதை அருளினான். அன்றியும் அது முன்னால் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பித்து அவற்றில் உள்ளவற்றை விவரிப்பதாகவும் இருக்கிறது. ஆகவே இது அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ரப்பிடம் இருந்து வந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. இதை நம் தூதராகிய அவர் கற்பனை செய்து கொண்டார் என அவர்கள் கூறுகின்றார்களா? நபியே நீர் கூறும், நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இதில் உள்ளதை போல் ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வே அன்றி உங்களால் சாத்தியமானவர்களை உங்களுக்கு உதவி செய்ய அழைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி அல்ல, அவர்கள் அறிவால் அறிந்து கொள்ள இயலாததை அதன் விளக்கம் அவர்களுக்கு எட்டாத நிலையில் பொய்யென கூறுகிறார்கள். இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே தாங்கள் அறிந்து கொள்ள முடியாதவற்றை பொய்ப்பித்தார்கள். ஆகவே அந்த அநியாயக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் நோக்குவீர்களாக. அவர்களில் இதன் மீது ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றனர், இதன் மீது ஈமான் கொள்ளாதோரும் இருக்கின்றனர். இன்னும் உங்கள் இறைவன் விஷமம் செய்பவர்களை நன்றாக அறிகிறான். நபியே, இவர்கள் உம்மை பொய்யரென கூறினால் என் செயலின் விளைவு எனக்கே, அவ்வாறே உங்கள் செயலின் விளைவு உங்களுக்கே. நீங்கள் நான் செய்வதன் விளைவிலிருந்து விடுபட்டவர்கள், நீங்கள் செய்வதன் விளைவிலிருந்து நான் விடுபட்டவன் என்று கூறுவீராக. இன்னும் வார்த்தைகளை கேட்பவர்கள் போல பாவனை செய்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். எதுவுமே விளங்கிக் கொள்ள இயலா செவிடர்களை நீர் கேட்கும்படி செய்ய முடியுமா? உம்மை பார்ப்போரும் அவர்களில் இருக்கிறார்கள். எதுவும் பார்க்க இயலா குருடர்களை நீர் நேர்வழியில் செலுத்த முடியுமா? நிச்சயமாக அல்லாஹ்
மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை. எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். அவன் அவர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் தாங்கள் ஒரு பகலில் சொற்ப காலமே இவ்வுலகில் தங்கி இருந்ததாக அவர்கள் எண்ணுவார்கள். அப்போது தம்மில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கூறியோரும் நேர்வழியில் செலுத்தப்படாதோரும் அவ்வேளை நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். வாழ்நாளிலேயே நாம் அவர்களுக்கு வாக்களித்த வேதனைகளில் ஒரு பகுதி சம்பவிப்பதை நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது அதற்கு முன்னமேயே நாம் ஆத்மாவை கைப்பற்றிக் கொண்டாலும் எப்படி இருப்பினும் அவர்கள் நம்மிடமே திரும்பி வரவேண்டியுள்ளது. இறுதியில் அவர்கள் செய்வதற்கெல்லாம் அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பிய இறை தூதர் உண்டு. அவர்களுடைய தூதர் அவர்களிடம் வரும்போது அவர்களுக்கு இடையில் நியாயத்துடனேயே தீர்ப்பளிக்கப்படும். அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அச்சமூட்டப்படும் வேதனை பற்றிய வாக்குறுதி எப்போது அமலுக்கு வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு எவ்வித தீமையோ நன்மையோ எனக்கே செய்து கொள்ள நான் எவ்வித அதிகாரமும் பெற்றிருக்கவில்லை. ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால தவணை உண்டு. அவர்களது தவணை வந்துவிட்டால் ஒரு நாழிகை பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். நபியே, நீர் கூறுவீராக, அவனுடைய வேதனை உங்களுக்கு இரவிலோ பகலிலோ வந்துவிடுமானால் அதை தடுத்து நிறுத்திவிட முடியுமா என்பதை கவனித்தீர்களா? குற்றவாளிகள் அந்த வேதனைக்காக ஏன் அவசரப்படுகிறார்கள்? அது வந்ததன் பின்னரா அதை நீங்கள் நம்புவீர்கள்? அவ்வேதனை வந்ததும் இதோ நீங்கள் எது வர வேண்டும் என்று அவசரப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அது வந்துவிட்டது என்றுதான் கூறப்படும். அன்றியும் அந்த அநியாயக்காரர்களை நோக்கி, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய இவ்வேதனையை சுவைத்துக் கொண்டிருங்கள், நீங்கள் சம்பாதித்த தீவினையின் பிரதிபலனே இது என்று கூறப்படும். மேலும் அது உண்மைதானா என்று நபியே அவர்கள் உம்மிடம் வினவுகிறார்கள். ஆம், என் இறைவன் மீது சத்தியமாய் நிச்சயமாக அதுவே உண்மை, அதை நீங்கள் தடுத்துவிட முடியாது என்று கூறுவீராக. அந்நாளின் வேதனையை காணும் போது அநியாயம் செய்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதனிடம் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே இருந்தாலும் அவை அனைத்துமே தனக்கு பரிகாரமாக கொடுத்துவிட நாடும். தம் கை சேதத்தையும் கழிவிறக்கத்தையும் வெளிப்படுத்தும். ஆனால் அந்நாளில் அவையிடையே நியாயமாகவே தீர்ப்பளிக்கப்படும். ஒரு சிறிதும் அவற்றுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே சொந்தமானவை என்பதை திடமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவின் வாக்குறுதியும் நிச்சயமாகவே உண்மையானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்வதில்லை. அவனே உயிர் கொடுக்கின்றான், இன்னும் அவனே மரிக்கச் செய்கின்றான். பின்னர் அவனிடமே மறுமையில் திரும்பிக் கொண்டு செல்லப்படுவீர்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது. மேலும் அது முஃமின்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது. அல்லாஹுவின் அருட்கொடையிலும் அவனுடைய பெரும் கிருபையினாலுமே இது வந்துள்ளது. எனவே இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் திரட்டி வைத்திருக்கும் செல்வங்களை விட இது மிக்க மேலானது என்று நபியே நீர் கூறும். அன்றியும் நபியே நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவற்றில் சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை ஹலாலாகவும் நீங்களே ஆக்கிக் கொள்கிறீர்கள். இப்படி தீர்மானித்துக் கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளானா? அல்லது அல்லாஹுவின் மீது நீங்கள் பொய் கற்பனை செய்கின்றீர்களா? அல்லாஹுவின் மீது பொய்யான கற்பனை செய்பவர்கள் மறுமை நாளை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கிருபை உடையவனாக இருக்கின்றான். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஓர் அணு அளவும் நபியே இறைவனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை. இதைவிடச் சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் விளக்கமான அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. மூமீன்களே, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் நேயர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள்.
அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் உண்டு. அல்லாஹுவின் வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும். நபியே, அவர்களுடைய விரோதமான பேச்சு உம்மை சஞ்சலப்படுத்த வேண்டாம். ஏனெனில் அனைத்து வல்லமையும் கண்ணியமும் அல்லாஹுவுக்கே உரியது. அவனே யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். அறிந்து கொள்ளுங்கள், வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியன. அல்லாஹ் அல்லாது வேறு அவர்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் எதனை பின்பற்றுகிறார்கள்? அவர்கள் பின்பற்றுவது வெறும் யூகமே அன்றி வேறொன்றும் இல்லை. இன்னும் அவர்கள் வெறும் கற்பனை செய்பவர்களே. நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்வையுள்ளதாக பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். நிச்சயமாக இதில் அவன் வசனங்களை செவிசாய்த்து கவனமாக கேட்கும் மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் தனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களின் இக்கற்பனையை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன் எவ்வித தேவையும் இல்லாதவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அவனுக்கே உரியன. எனவே அவன் சந்ததி ஏற்படுத்திக் கொண்டான் என்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யாக கூறுகிறீர்களா? அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யை இட்டு கட்டுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபியே கூறிவிடும். உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பது சிறு சுகமேயாகும். பின்னர் அவர்கள் நம்மிடமே மீண்டு வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நாம் அவர்களை கடுமையான வேதனையை சுவைக்கச் செய்வோம். மேலும் நபியே, நீர் அவர்களுக்கு நூகுவின் சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக. அவர் தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நான் உங்களிடையே இருப்பதும் நான் உங்களுக்கு அல்லாஹுவின் அத்தாட்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு பளுவாக இருக்குமானால் நான் அல்லாஹுவின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்கள் முயற்சியில் ஏதேனும் குறைவு செய்து விட்டதாக பின்னர் உங்களுக்கு ஐயம் ஏற்படாதவாறு நீங்கள் இணை வைப்பவற்றையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு நீங்கள் யாவரும் சேர்ந்து உங்கள் காரியத்தை முடிவு செய்யுங்கள். பின்னர் எனக்கு எதிராக நீங்கள் திட்டமிடுவதை என்னில் நிறைவேற்றுங்கள். இதில் நீங்கள் தாமதம் செய்ய வேண்டாம். ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்வித இழப்பும் இல்லை. ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. எனக்கு உரிய கூலி அல்லாஹ்விடமே அன்றி வேறு எவரிடத்தும் இல்லை. நான் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறே நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார். அப்பொழுதும் அவர்கள் அவரை பொய்யரெனவே கூறினார்கள். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். மேலும் அவர்களை பூமிக்கு அதிபதிகளாகவும் ஆக்கினோம். நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யென கூறியவர்களை மூழ்கடித்தோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவருக்கு பின் அவரவர் சமூகத்தினருக்கு தூதர்களை அனுப்பி வைத்தோம். அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளை அச்சமூகத்தவர்களிடம் கொண்டு வந்தார்கள். எனினும் முன்னர் இருந்தவர்கள் எந்த உண்மையை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையை இவர்களும் நம்பவில்லை. வரம்பு மீறும் இத்தகையவர்களின் நெஞ்சங்கள் மீது இவ்வாறே நாம் முத்திரையிடுகிறோம். இதன் பின்னர் மூசாவையும் ஹாரூனையும் ஃபிர்அவுனிடமும் அவன் தலைவர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகளான மக்களாகவே ஆனார்கள். நம்மிடம் இருந்து அவர்களுக்கு சத்திய வேதம் வந்தபோது நிச்சயமாக இது தெளிவான சூன்யமே ஆகும் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, உங்களிடம் சத்தியமே வந்தபோது அதை பற்றியா நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? இதுவா சூனியம்? சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர் எதை செய்ய நாங்கள் கண்டோமோ அதிலிருந்து எங்களை திருப்பிவிடவும் இந்த பூமியில் உங்கள் இருவருக்கும் பெருமையை உண்டாக்கிக் கொள்வதற்குமா நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள்? ஆனால் நாங்கள் உங்கள் இருவர் மீதும் நம்பிக்கை கொள்பவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். ஃபிரௌன் தன் கூட்டத்தாரிடம், தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறினார். அதன்படி சூனியக்காரர்கள் வந்ததும், நீங்கள் சூனியம் செய்ய எறிய விரும்புவதை எறியுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார். அவர்கள் எறியக்கூடிய கைத்தடிகளை எறிந்தபோது மூசா, நீங்கள் கொண்டு வந்தவை அனைத்தும் சூனியமே.
நிச்சயமாக அல்லாஹ் விரைவிலேயே இவற்றை அழித்து விடுவான். அல்லாஹ் பசாது செய்யும் விஷமிகளின் செயலை நிச்சயமாக சீர்படச் செய்ய மாட்டான் என்று கூறினார். இன்னும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீருவான் என்றும் கூறினார். ஃபிரௌனும் அவனுடைய பிரமுகர்களும் தங்களை துன்புறுத்துவார்களே என்ற பயத்தின் காரணமாக மூசாவின் மீது அவருடைய சமூகத்தாரின் சந்ததியினர் சிலரை தவிர வேறு ஈமான் கொள்ளவில்லை. ஏனெனில் ஃபிரௌன் அந்த பூமியில் வலிமை மிக்கவனாக இருந்தான், வரம்பு மீறி கொடுமை செய்பவனாகவும் இருந்தான். மூசா தம் சமூகத்தவரிடம், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்பவர்களாக இருந்து நீங்கள் மெய்யாகவே அவனை முற்றிலும் வழிபடுபவர்களாக முஸ்லிம்களாக இருந்தால் அவனையே பூரணமாக நம்பி உங்கள் காரியங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்துக் கொண்டோம் என்று கூறி, எங்கள் இறைவனே, அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். எங்கள் இறைவனே, இந்த காபிர்களான மக்களிடம் இருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள். ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும், நீங்கள் இருவரும் உங்கள் சமுதாயத்தவருக்காக மிஸ்ரில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்களுடைய வீடுகளையே பள்ளிகளாக ஆக்கி அவற்றில் தவறாமல் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்திகளும் கூறுவீர்களாக என்று வஹி அறிவித்தோம். இன்னும் எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவற்றை கொண்டு அவர்கள் உன் பாதையை விட்டு மக்களை திருப்பி விடுகிறார்கள். எங்கள் இறைவனே, அவர்களுடைய செயல்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று பிரார்த்தித்தார். இறைவன் கூறினான், உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள். அறியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று. மேலும் இஸ்ராயேலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம். அப்போது ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்த கொடுமையையும் பகைமையையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன், பனு இஸ்ராயேல் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன். இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுபவர்களில் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான். இந்த நேரத்தில் தானா நீ நம்புகிறாய்? சற்று முன் வரையில் திடனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய். இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய். எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உன் உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அவனிடம் கூறப்பெற்றது. நிச்சயமாக நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரை மிக்க சங்கையான இருப்பிடத்தில் இருத்தி நல்ல உணவுகளையும் கொடுத்து வந்தோம். எனினும் உண்மையான ஞானம் அவர்களிடம் வரும் வரையில் அவர் மாறுபாடு செய்யவில்லை. நிச்சயமாக இறைவன் அவர்கள் எது பற்றி மாறுபாடு செய்து கொண்டிருந்தார்களோ அது விஷயத்தில் இறுதி நாளில் அவர்களிடையே தீர்ப்பளிப்பார். நபியே, நாம் உம்மீது இறக்கியுள்ள இவ்வேதத்தில் சந்தேகம் கொள்வீராயின் உமக்கு முன்னர் உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே அவர்களிடம் கேட்டு பார்ப்பீராக. நிச்சயமாக இறைவனிடம் இருந்து உமக்கு சத்திய வேதம் வந்துள்ளது. எனவே சந்தேகம் கொள்பவர்களில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம். அன்றியும் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிப்போர்களில் ஒருவராக நீரும் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறாயின் நஷ்டமடைவோரில் நீரும் ஒருவராகுவீர். நிச்சயமாக எவர்கள் மீது பாவிகள் என்று இறைவனுடைய வாக்கு மெய்யாகிவிட்டதோ அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். நோவினை வேதனையை அவர்கள் காணும் வரையில் அவர்களிடம் எல்லா அத்தாட்சிகளும் வந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய ஈமான் பயனளிக்குமாறு நம்பிக்கை கொண்டு வேதனையிலிருந்து தப்பித்துக் கொண்ட யூனுஸ் உடைய சமூகத்தாரை போல் மற்றோர் ஊரார் ஏன் இருக்கவில்லை? அவர்கள் யூனுசுடைய சமூகத்தார் ஈமான் கொண்டதும் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டும் நாம் அகற்றினோம். அன்றி சிறிது காலம் சுகம் அனுபவிக்கும்படியும் வைத்தோம்.
மேலும் இறைவன் நாடியிருந்தால் பூமியில் உள்ள யாவருமே ஈமான் கொண்டிருப்பார்கள். எனவே மனிதர்கள் யாவரும் மூமீன்களாக நம்பிக்கை கொண்டோராக ஆகிவிட வேண்டும் என்று அவர்களை நீர் கட்டாயப்படுத்த முடியுமா? எந்த ஓர் ஆத்மாவும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி ஈமான் கொள்ள முடியாது. மேலும் உற்றுணர மாட்டாதவர்கள் மீது அல்லாஹ் குஃப்ர் என்னும் அசுத்தத்தை போடுகிறான். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை கவனித்து பாருங்கள் என்று நபியே அவர்களிடம் கூறுவீராக. எனினும் ஈமான் கொள்ளாத மக்களுக்கு நம் அத்தாட்சிகளும் எச்சரிக்கைகளும் பயனளிக்க மாட்டா. தங்களுக்கு முன் சென்று விட்டார்களே, அவர்களுக்கு ஏற்பட்ட நாள்களை போன்றதே அன்றி அவர்கள் வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா? அப்படியானால் அந்த கஷ்ட காலத்தை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. அவ்வாறு வேதனை வரும் காலத்தில் நம் தூதர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் நாம் இவ்வாறே காப்பாற்றுவோம். ஏனெனில் ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றுவது நமது கடமையாகும். மனிதர்களே, நீங்கள் என் மார்க்கத்தில் சந்தேகம் கொண்ட போதிலும் அல்லாஹ்வே அன்றி நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். ஆனால் உங்களை மரிக்கச் செய்யும் அல்லாஹ்வையே நான் வணங்குகிறேன். நான் மூமீன்களில் ஒருவனாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக. நேர்மையான மார்க்கத்தின் பாலே முகத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும். முஷ்ரிக்குகளில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். என்றும் உமக்கு எந்தவித நன்மையையோ தீமையையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாத எதனையும் நீர் பிரார்த்திக்க வேண்டாம். அவ்வாறே செய்வீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராகி விடுவீர் என்றும் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்று கூறுவீராக. அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனை தவிர வேறு எவரும் நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர்கள் எவரும் இல்லை. தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கின்றான். அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் உள்ளான். நபியே நீர் கூறுவீராக, மனிதர்களே, நிச்சயமாக உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு சத்திய வேதம் வந்துவிட்டது. எனவே யார் அதை பின்பற்றி நேரான வழியில் செல்கிறாரோ அவர் தம் நன்மைக்காகவே அந்நேர் வழியில் செல்கின்றார். எவர் அதை ஏற்க மறுத்து வழி தவறினாரோ நிச்சயமாக அவர் தமக்கு கேடான வழியிலே செல்கிறார். நான் உங்களை கட்டாயப்படுத்தி உங்கள் காரியங்களை நிர்வகிக்க அதிகாரம் பெற்றவன் அல்லன். நபியே, உங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றி நடந்து கொள்வீராக. அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையில் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீராக. அவனே தீர்ப்பளிப்பவர்களில் மிகவும் மேலானவன். சூரா ஹூத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா. இது வேதமாகும். இதன் வசனங்கள் பல்வேறு அத்தாட்சிகளால் உறுதியாக்கப்பட்டு பின்னர் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவை யாவற்றையும் நன்கு அறிபவனும் ஞானமிக்கோனுமாகிய இறைவனிடம் இருந்து வந்துள்ளவை. நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு எதனையும் வணங்காதீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனாகவும் நன்மாராயம் கூறுபவனாகவும் நான் அவனிடம் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றும், நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு அவனிடம் திரும்புங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் மறுமையில் தன் அருளை அதிகமாகவே கொடுப்பான். ஆனால் நீங்கள் ஈமான் கொள்வதை புறக்கணித்தால் மாபெரும் நாளின் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்காக நான் பயப்படுகிறேன் என்றும், அல்லாஹ்விடமே நீங்கள் மீண்டும் வரவேண்டி உள்ளது, அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்றும் நபியே நீர் கூறுவீராக. அவர்கள் தங்களை அல்லாஹ்விடம் இருந்து மறைத்துக் கொள்வதற்காக தங்கள் இருதயங்களை மறைத்து மூடுகிறார்கள். அவர்கள் தம் ஆடைகளால் தம்மை போர்த்திக் கொண்டாலும் அவர்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படையாக காட்டுவதையும் அவன் அறிகிறான். ஏனெனில் நிச்சயமாக அவன் இதயங்களின் ரகசியங்கள் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த பிராணியும் பூமியில் இல்லை. மேலும் அவை தரிபட்டு வாழ்ந்து இருக்கும் இடத்தையும் அவை மடிந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான். இவை அனைத்தும்
லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்னும் தெளிவான புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன. மேலும் அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அவனுடைய அர்ஷ் நீரின் மேல் இருந்தது. உங்களில் யார் அமலில் செய்கையில் மேலானவர் என்பதை சோதிக்கும் பொருட்டு இவற்றை படைத்தான். இன்னும் நபியே, நீர் அவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்களில் உள்ள நிராகரிப்பவர்கள் காஃபிர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று நிச்சயமாக கூறுவார்கள். குஃப்ரின் காரணமாக அவர்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய வேதனையை ஒரு குறித்த காலம் வரை நாம் பிற்படுத்துவோமானாலும் அதை பிற்படுத்தியது யாரு என்று அவர்கள் நிச்சயமாக ஏளனமாக கேட்பார்கள். அவர்களிடம் வேதனை வரும் நாளில் அதை அவர்களை விட்டும் எவரும் தடுத்துவிட முடியாது என்பதையும், எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நாம் நம்மிடம் இருந்த ரஹ்மத்தை, நற்கிருபையை மனிதன் சுவைக்கும்படி செய்து பின்பு அதனை அவனை விட்டு நாம் நீக்கிவிட்டால் நிச்சயமாக அவன் நிராசைப்பட்டு பெரும் நன்றி கெட்டவனாகி விடுகின்றான். ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் நம்மிடம் இருந்து அருட்கொடைகளை அவன் அனுபவிக்கும்படி செய்தால் என்னை விட்டு கேடுகள் எல்லாம் போய்விட்டன என்று நிச்சயமாக கூறுவான். ஏனெனில் அப்போது பெருமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்பவனாக இருக்கின்றான். ஆனால் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து எவர் நற்கர்மங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டு. நபியே, நம் வசனங்களை அவர்கள் செவிமடுப்பதில்லையே எனச் சடைந்து வஹி மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்டவற்றில் சிலவற்றை விட்டுவிட எண்ணவோ? அவர் மீது ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட வேண்டாமா அல்லது அவருடன் ஒரு மலக்கு வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதனால் இதயம் சஞ்சலத்தால் இடுங்கி இருக்கவோ கூடும். நிச்சயமாக நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே அன்றி வேறில்லை. யாவற்றையும் பொறுப்பேற்று நிர்வகிப்பவன் அல்லாஹுவே. அல்லது இவ்வேதத்தை அவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? அப்படியானால் நீங்களும் இதை போன்ற 10 அத்தியாயங்களை கற்பனை செய்து கொண்டு வாருங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அல்லாஹ் அல்லாதவர்களில் உங்களுக்கு சாத்தியமான எல்லோரையுமே இதற்கு துணை செய்ய அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறவும். ஆகவே அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இது அல்லாஹுவினால் ஞானத்தை கொண்டே அருளப்பட்டது. இன்னும் வணக்கத்திற்கு உரியவன் அவன் அன்றி வேறில்லை. இனி ஏனும் நீங்கள் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபடுவீர்களா என்று கூறவும். எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம். அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. இவ்வுலகில் இவர்கள் செய்த யாவும் அழிந்து விட்டன. அவர்கள் செய்து கொண்டிருப்பவையும் வீணானவையே. எவர்கள் தம் இறைவனின் தெளிவான வேத ஆதாரத்தை பெற்றிருக்கின்றாரோ அவர்களும், எவர்களுக்கு இறைவன் ஈசாவுக்கு அருளிய இன்ஜீல் சாட்சியாக இருக்கிறதோ அவர்களும், எவருக்கு முன்னால் வழிகாட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் மூசாவின் வேதம் வந்துள்ளதோ அவர்களும் நிச்சயமாக இவ்வேதத்தை நம்புவார்கள். ஆனால் இக்கூட்டத்தார்களில் எவர் இதை நிராகரிக்கிறார்களோ அவருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள இடம் நரக நெருப்பே ஆகும். ஆதலால் நபியே, இதை பற்றி நீர் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். இவ்வேதமானது நிச்சயமாக இறைவனிடம் இருந்து வந்த உண்மையாகும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. அல்லாஹுவின் மீது பொய்யான கற்பனையை சொல்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? அத்தகையோர் மறுமையில் தங்கள் இறைவன் முன் நிறுத்தப்படுவார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவன் மீது பொய் கூறியவர்கள் என்று சாட்சி கூறும் மலக்குகள் சொல்வார்கள். இத்தகைய அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகும். அவர்கள் மனிதர்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள். மேலும் அதில் கோணலையும் உண்டு பண்ண விரும்புகிறார்கள். இவர்கள் தாம் மறுமையை நிராகரிப்பவர்களாவார்கள். இவர்கள் பூமியில் அல்லாஹ் திட்டமிட்டிருப்பதை தோற்கடித்து விட முடியாது. அல்லாஹ்வை தவிர இவர்களுக்கு வேறு பாதுகாவலர்கள் இல்லை. இவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும். அவர்கள் நல்லவற்றை கேட்கும் சக்தியை இழந்து விட்டார்கள். இவர்கள் நேர்வழியை காணவும் மாட்டார்கள். இவர்கள் தாம் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள். இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த தெய்வங்கள் யாவும் நீதி தீர்ப்பு நாளில் இவர்களை விட்டு மறைந்துவிடும்.
நிச்சயமாக இவர்கள் மறுமையில் பெரும் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்து இன்னும் தங்கள் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிகின்றார்களோ அவர்களே சுவனவதிக்குரியவர்கள். அங்கு அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். இவ்விரு பிரிவினர்களுக்கு உதாரணம், ஒரு பிரிவினர் குருடர் செவிடர் போலவும், இனி ஒரு பிரிவினர் நல்ல பார்வை உள்ளவர் நல்ல கேட்கும் சக்தியை உடையவர் போலும் இருக்கின்றனர். இவ்விரு பிரிவினரும் ஒப்பு உவமையில் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன். நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வேறெவரையும் எதனையும் வணங்காதீர்கள். அப்படி வணங்கினால் நோவினை செய்யும் நாளின் வேதனை உங்களுக்கு நிச்சயம் வரும் என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார். அவரை நிராகரித்த அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவரை நோக்கி, நாம் உம்மை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே அன்றி வேறு விதமாக காணவில்லை. எங்களுக்குள்ளே ஆழ்ந்த யோசனை செய்யாத இழிவானவர்களே அன்றி வேறெவரும் உம்மை பின்பற்றி நடப்பதாகவும் நாம் காணவில்லை. எங்களை விட உம்மிடம் எந்த விதமான மேன்மை இருப்பதாகவும் நாம் காணவில்லை. மெய்யாகவே உங்களை எல்லாம் பொய்யர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு நூஹ் அவர்களிடம், என் சமூகத்தவர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? என் இறைவனிடமிருந்து எனக்கு வந்துள்ள தெளிவான அத்தாட்சியின் மீதே நிலைப்பட்டு நான் இருந்தும், இறைவன் அவன் தன்னிடம் இருந்தே எனக்கு தன் ரஹ்மத்தை அளித்திருந்தும் அது உங்கள் கண்களுக்கு புலப்படாது. அதை நீங்கள் வெறுத்துவிட்டால் அதை பின்பற்றுமாறு நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா என்று கேட்டார். அன்றியும், என் சமூகத்தவர்களே, அல்லாஹ்வின் கட்டளையை எடுத்துச் சொல்வதற்காக நான் உங்களிடம் எந்த பொருளையும் கேட்கவில்லை. என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே அன்றி உங்களிடம் இல்லை. எனவே ஈமான் கொண்டவர்களை அவர்கள் நிலை எப்படி இருப்பினும் நான் விரட்டி விடுபவன் அல்லன். நிச்சயமாக அவர்கள் தம் இறைவனை நன்மையுடன் சந்திப்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் உங்களையோ அறிவில்லா சமூகத்தவர்களாகவே நான் காண்கிறேன். என் சமூகத்தவர்களே, நான் அவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறிந்தவனும் அல்லன். நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்றும் நான் கூறவில்லை. எவர்களை உங்களுடைய கண்கள் இழிவாக நோக்குகின்றனவோ அவர்களுக்கு அல்லாஹ் யாதொரு நன்மையும் அளிக்க மாட்டான் என்று நான் கூறவில்லை. அவர்களின் இதயங்களில் உள்ளதை அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். என் உண்மைகளுக்கு மாறாக நான் எதுவும் செய்தால் நிச்சயமாக நானும் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விடுவேன். அதற்கு அவர்கள், நூஹே, நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர். அதிகமாகவே நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர். எனவே நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களை நீர் அச்சமூட்டுகின்ற அந்த வேதனையை கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் அதை உங்கள் மீது கொண்டு வருபவன் அவனே ஆவான். அதை நீங்கள் தடுத்துவிடக் கூடியவர்களும் அல்லர் என்று கூறினார். நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய கருதினாலும் உங்களை வழிகேட்டிலேயே விட்டு வைக்க அல்லாஹ் நாடியிருந்தால் என்னுடைய நல்லுபதேசம் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது. அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிக்கும் உங்களுடைய இறைவன். அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் கூறினார். நபியே, நீர் இதை கூறும்போது இதனை இவர் இட்டுக்கட்டிச் சொல்கிறார் என்று கூறுகிறார்களா? அதற்கு நீர் கூறும், நான் இதனை இட்டுக்கட்டிச் சொல்லியிருந்தால் என் மீதே என் குற்றம் சாரும். நீங்கள் செய்யும் குற்றங்களிலிருந்து நான் நீங்கியவன் ஆவேன். மேலும் நூஹுவுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, முன்னர் ஈமான் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தாரில் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார். ஆதலால் அவர்கள் செய்வதை பற்றி நீர் விசாரப்படாதீர். நம் பார்வையில் நம் வஹி அறிவிப்புக்கு ஒப்ப ஒரு கப்பலை கட்டும். அநியாயம் செய்தவர்களை பற்றி பரிந்து இனி நீர் என்னிடம் பேசாதீர். நிச்சயமாக அவர்கள் பிரளயத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர் கப்பல் கட்டிக் கொண்டிருந்த போது அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவர் பக்கமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர். அதற்கு அவர், நீங்கள் எங்களை பரிகசிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பரிகசிப்பது போலவே அதிவிரைவில் நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார். அன்றியும் எவன் மீது அவன் இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்றும்
எவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார். இறுதியாக நம் உத்தரவு வந்தது. அடுப்பு பொங்கவே நாம் நூகை நோக்கி உயிர் பிராணிகள் ஒவ்வொரு வகையிலிருந்தும் ஆண் பெண் கொண்ட ஒவ்வொரு ஜோடியை அக்கப்பலில் ஏற்றிக் கொள்ளும். மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நம் வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவர்களை தவிர உம் குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏற்றிக் கொள்ளும் என்று நாம் கூறினோம். வெகு சொற்ப மக்களை தவிர மற்றவர்கள் அவருடன் ஈமான் கொள்ளவில்லை. அதற்கு தம்மை சார்ந்தோரை நோக்கி அவர், இதை செலுத்தவும் இதை நிறுத்தவும் வல்லமை உள்ள அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். மெய்யாகவே என் இறைவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் அக்கப்பல் மலைகளைப் போன்ற அலைகளுக்கு இடையே அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று. அப்போது தம்மை விட்டு விலகி நின்ற தம் மகனை நோக்கி, என் அருமை மகனே, எங்களோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள், காபிர்களுடன் சேர்ந்து இராதே என்று நூஹ் நபி உரக்க அழைத்தார். அதற்கு அவன், என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் சென்று நான் தப்பிவிடுவேன் என கூறினான். அல்லாஹ் எவர் மேல் கிருபை வைத்திருக்கின்றானோ அவரை தவிர வேறு எவரும் இன்று அல்லாஹுவின் கட்டளையில் இருந்து ரட்சிக்கப்படுபவர்கள் அல்ல என்று நூஹ் நபி கூறினார். அச்சமயம் அவர்களிடையே பேரலை ஒன்று எழுந்து குறுக்கிட்டது. அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான். பின்னர், பூமியே, நீ உன் நீரை விழுங்கிவிடு, வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது. நீரும் குறைக்கப் பெற்றது. இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்கள் காரியமும் முடிந்துவிட்டது. கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. நூஹ் நபி தன் இறைவனிடம், இறைவனே, நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவனே, உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது. நீதி வழங்குவோர்களிலெல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கிறாய் என கூறினார். அதற்கு இறைவன் கூறினான், நூஹே, உண்மையாகவே அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லன். நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களையே செய்து கொண்டிருந்தான். ஆகவே நீர் அறியாத விஷயத்தை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம். நீர் அறியாதவர்களில் ஒருவராகிவிட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன். அதற்கு நூஹ், இறைவனே, நான் அறியாத விஷயம் பற்றி நான் உன்னிடம் கேட்பதிலிருந்து என்னை ரட்சிக்குமாறு உன்னிடம் வேண்டுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு கிருபை செய்யாவிட்டால் நானும் நஷ்டமடைந்தோரில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார். கப்பல் ஜூதிமலையில் தங்கியதும், நூஹே, நம் சாந்தியுடன் சலாமத்தாக கப்பலிலிருந்து இறங்கும். உம்மீதும் உம்முடன் இருக்கும் கூட்டத்தார் மீதும் பெரும் பாக்கியங்கள் உண்டாவதாக. பிற்காலத்தில் உம்முடைய சந்ததி பெருகும். இவ்வுலகில் நாம் அவர்களை நிச்சயமாக சுகம் அனுபவிக்க விடுவோம். ஆனால் இறுதியில் அவர்களின் பாவச் செயல்களால் அவர்களை நோவினை செய்யும் வேதனை நம்மிடம் இருந்து வந்தடையும் என்று கூறப்பட்டது. நபியே, உமக்கு இது மறைவான நிகழ்ச்சிகளில் உள்ளதாகும். நாம் இதனை உமக்கு வஹி மூலம் அறிவித்தோம். நீரோ அல்லது உம்முடைய கூட்டத்தினரோ இதற்கு முன் இதனை அறிந்திருக்கவில்லை. நீரும் பொறுமையை கைக்கொள்வீராக. நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்குத்தான் கிட்டும். ஆது சமூகத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் சொன்னார், என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள். அவன் அன்றி வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பொய்யாக கற்பனை செய்தவையாகும். என் சமூகத்தார்களே, இதற்காக நான் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்கவில்லை. எனக்கு உரிய கூலியெல்லாம் என்னை படைத்த அல்லாஹ்விடமே இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றும், என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மழையை அனுப்புவான். மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமை பெருகச் செய்வான். இன்னும் நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றவாளிகளாகி விடாதீர்கள் என்றும் எச்சரித்து கூறினார். அதற்கு அவர்கள், ஹூதே, நீர் எங்களிடம் எவ்வித அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை. உம்முடைய சொல்லுக்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டு விடுபவர்களும் அல்லர்.
நாங்கள் உம்மேல் ஈமான் கொள்கிறவர்களும் அல்லர் என்று பதில் கூறினார்கள். எங்களுடைய தெய்வங்களில் சில கேட்டை கொண்டும் உம்மை பிடித்துக் கொண்டன என்பதை தவிர நாங்கள் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை என்றும் கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன், நீங்கள் இணை வைப்பவற்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகிக் கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாயிருங்கள் என்று கூறினார். ஆகவே அவனை அன்றி நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு சூழ்ச்சியை செய்து பாருங்கள், இதில் நீங்கள் எனக்கு எந்த அவகாசமும் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினார். நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன். அவன் அதன் முன் நெற்றி ரோமத்தை பிடித்தே அல்லாமல் எந்த உயிர் பிராணியும் இல்லை. நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான். நீங்கள் இவ் உபதேசத்தை புறக்கணிப்பீர்களாயின் எதற்காக நான் உங்களிடம் அனுப்பப்பட்டேனோ அதனை நிச்சயமாக நான் உங்களிடம் சேர்ப்பித்து விட்டேன். இன்னும் என்னுடைய இறைவன் நீங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தை உங்களுக்கு பதிலாக வைத்து விடுவான். அவனுக்கு எப்பொருளையும் கொண்டு நீங்கள் தீங்கு செய்ய முடியாது. நிச்சயமாக என் இறைவன் யாவற்றையும் பாதுகாப்பவனாக இருக்கின்றான் என்றும் கூறினார். நம்முடைய தண்டனைக்காக உத்தரவு வந்தபோது ஹூதையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நம் ரஹ்மத்தை கிருபையை கொண்டு காப்பாற்றினோம். இன்னும் கடுமையான வேதனையை விட்டும் அவர்களை ஈடேற்றினோம். நபியே, ஆது மக்களின் வரலாறோ, அவர்கள் தங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரித்து அவனுடைய தூதர்களுக்கும் மாறு செய்தார்கள். அன்றியும் பிடிவாதக்காரர்களான பம்பர்களின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றினார்கள். எனவே அவர்கள் இவ்வுலகிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் அல்லாஹ்வின் சாபத்தினால் தொடரப் பெற்றனர். அறிந்து கொள்வீராக, நிச்சயமாக ஆது கூட்டத்தார் தங்கள் இறைவனுக்கு மாறு செய்தார்கள். இன்னும் அறிந்து கொள்வீராக, ஹூதுடைய ஆது கூட்டத்தாருக்கு கேடுதான். இன்னும் சமூது கூட்டத்தினர்பால் அவர் சகோதரர் சாலிகை நம் தூதராக அனுப்பினோம். அவர் சொன்னார், என் சமூகத்தாரே, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அவனை உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி அதிலேயே உங்களை வசிக்கவும் வைத்தான். எனவே அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான். நம் பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கின்றான். அதற்கு அவர்கள், சாலிஹே, இதற்கு முன்னரெல்லாம் நீர் எங்களிடையே நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர். எங்களுடைய மூதாதையர்கள் எதை வணங்கினார்களோ அதை வணங்குவதை விட்டு எங்களை விலக்குகின்றீரா? மேலும் நீர் எங்களை எதன் பக்கம் அழைக்கிறீரோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். என் சமூகத்தாரே, நீங்கள் கவனத்தில் உங்களை வேதனை பிடித்துக் கொள்ளும் என்றும் கூறினார். ஆனால் அவர்கள் அதன் குதிங்கால் நரம்பை துண்டித்து விட்டார்கள். ஆகவே அவர் அம்மக்களிடம், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் 3 நாள்களுக்கு சுகம் அனுபவியுங்கள், பின்னர் உங்களுக்கு அழிவு வந்துவிடும். இது பொய்ப்பிக்க முடியாத வாக்குறுதியாகும் என்று கூறினார். அவ்வாறே நம்முடைய கட்டளை வந்தபோது நாம் சாலிகையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நம்முடைய அருளினால் அந்நாளில் இழிவிலிருந்து காப்பாற்றிவிட்டோம். நபியே, நிச்சயமாக உம்முடைய இறைவன் வல்லமை மிக்கவனாகவும் யாவரையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பீடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர். அதற்கு முன் அவர்கள் அவற்றில் ஒரு காலத்திலும் வசித்திருக்காததைப் போல் அழிக்கப்பட்டனர். நிச்சயமாக சமூது கூட்டத்தினர் தங்கள் இறைவனை நிராகரித்தனர். அறிந்து கொள்வீர்களாக, சமூது கூட்டத்தினருக்கு நாசம்தான். நிச்சயமாக நம் தூதர்கள் வானவர்கள் இப்ராஹீமுக்கு நன்மாராயம் நற்செய்தி கொண்டு வந்து சலாம் சொன்னார்கள். இப்ராஹீமும் பதிலுக்கு வஸ்ஸலாம் என்று சொன்னார். அதன் பின்னர் அவர்கள் உண்பதற்காக சுட்ட கன்றின் இறைச்சியை கொண்டு வருவதில் தாமதிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய கைகள் அதன் உணவின் பக்கம் செல்லாததைக் கண்டு அவர் அவர்களை பற்றி ஐயப்பட்டார். அவர்கள் மீது அவருக்கு பயமும் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவர்களோ அவரை பார்த்து, பயப்படாதீர், நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய சமூகத்தார்பால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்போது அவருடைய மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தார்.
இன்னும் அவர் சிரித்தார். அவருக்கு நாம் இஸ்ஹாக்கை பற்றியும் அவருக்கு பின் யாக்கூபை பற்றியும் நன்மாராயம் கூறினோம். அதற்கு அவர் கூறினார், கைசேதமே, நான் முதியவளாகவும் இதோ என் கணவர் முதியவராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனா? நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம்தான். அதற்கு அவர்கள், அல்லாஹுவின் கட்டளையை பற்றி ஆச்சரியப்படுகிறீரா? அல்லாஹுவின் ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் அருளும் பாக்கியமும் இவ்வீட்டில் உள்ள உங்கள் மீது உண்டாவதாக. நிச்சயமாக அவன் புகழுடையவனாகவும் மகிமை வாய்ந்தவனாகவும் இருக்கின்றான் என்று பதிலளித்தார்கள். இது கேட்டு இப்ராஹீமை விட்டு பயம் நீங்கி நன்மாராயம் அவருக்கு வந்ததும் லூத்துடைய சமூகத்தாரை பற்றி நம்மிடம் வாதிடலானார். நிச்சயமாக இப்ராஹீம் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இளகிய மனம் கொண்டவராகவும் எதற்கும் இறைவன் பக்கம் முகம் திருப்புவராகவும் இருந்தார். இப்ராஹீமே, அம்மக்கள் மீது கொண்ட இரக்கத்தால் இதை பற்றி வாதிடாது இவ்விஷயத்தை நீர் புறக்கணியும். ஏனெனில் உம்முடைய இறைவனின் கட்டளை நிச்சயமாக வந்துவிட்டது. மேலும் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத வேதனை நிச்சயமாக வரக்கூடியதேயாகும். நம் தூதர்களான வானவர்கள் லூத்திடம் வந்தபோது தம் மக்களுக்காக அவர் பெரிதும் விசனமடைந்தார். அதன் காரணமாக உள்ளம் சுருங்கியவராக இது நெருக்கடிமிக்க நாளாகும் என்று கூறினார். அவருடைய சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள். இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி லூத், என் சமூகத்தார்களே, இதோ இவர்கள் என் புதல்விகள். இவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு பரிசுத்தமானவர்கள். எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். இன்னும் என் விருந்தினர் விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார். அதற்கு அவர்கள், உம்முடைய புதல்வியரில் எங்களுக்கு எந்த பாத்தியதையும் இல்லை என்பதை திடமாக நீர் அறிந்திருக்கிறீர். நிச்சயமாக நாங்கள் விரும்புவது என்ன என்பதையும் நீர் அறிவீர் என்று கூறினார்கள். அதற்கு அவர், உங்களை தடுக்க போதுமான பலம் எனக்கு இருக்க வேண்டுமே, அல்லது உங்களை தடுக்க போதுமான வலிமையுள்ள ஆதரவின்பால் நான் ஒதுங்க வேண்டுமே என்று விசனத்துடன் கூறினார். விருந்தினராக வந்த வானவர்கள் கூறினார்கள், மெய்யாகவே நாம் உம்முடைய இறைவனின் தூதர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் உம்மை வந்து அடைய முடியாது. எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும் போதே குடும்பத்துடன் இவ்வூரை விட்டு சென்றுவிடும். உம்முடைய மனைவியை தவிர உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பீடித்துக் கொள்ளும். வேதனை வர அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட நேரம் விடியற்காலையாகும். விடியற்காலை சமீபித்து விடவில்லையா என்று. எனவே தண்டனை பற்றிய நம் கட்டளை வந்துவிட்ட போது நாம் அவ்வூரின் அதன் மேல்தட்டை கீழ்த்தட்டாக்கிவிட்டோம். இன்னும் அதன் மீது சுடப்பட்ட செங்கற்களை மழை போல் பொழிய வைத்தோம். அக்கற்கள் இறைவனிடம் இருந்து அடையாளம் இடப்பட்டிருந்தன. அவ்வூர் இந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தொலைவிலும் இல்லை. மதியன் நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய ஷுஐபை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களிடம், என் சமூகத்தவர்களே, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள். நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதை இப்பொழுது நான் காண்கிறேன். ஆனால் அளவிலும் நிறவையிலும் நீங்கள் மோசம் செய்தால் நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய வேதனை ஒரு நாள் உங்களை வந்தடையும் என்று நான் பயப்படுகிறேன். என் சமூகத்தவர்களே, அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் விஷமம் செய்து கொண்டு வரம்பு மீறி அலையாதீர்கள். நீங்கள் உண்மை மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ் மீதப்படுத்துவதே உங்களுக்கு நன்மையுடையதாகும். நான் உங்களை கண்காணிப்பவனும் அல்லன் என்று கூறினார். அதற்கு அவர்கள், ஷுஐபே, நாங்கள் எங்கள் மூதாதையர் வணங்கிய தெய்வங்களை விட்டு விடுமாறும், நாங்கள் எங்கள் பொருட்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டு விடுமாறும் உம்முடைய மார்க்க தொழுகையா உம்மை ஏவுகிறது? நிச்சயமாக நீர் கிருபை உள்ளவரும் நேர்மையானவரும் தான் என்று ஏளனமாக கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தவர்களே, நான் என்னுடைய இறைவனின் தெளிவான அத்தாட்சி மீது இருப்பதையும் அவன் தன்னிடமிருந்து எனக்கு அழகான ஆகார வசதிகளை அளித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்களா? ஆகவே நான் எதையிட்டு உங்களை விலக்குகின்றேனோ அதையே நானும் செய்து உங்கள் நலனுக்கு மாறு செய்ய நான் விரும்பவில்லை. என்னால் இயன்ற வரையில் உங்களின் சீர்திருத்தத்தையே அன்றி வேறெதையும் நான் நாடவில்லை. மேலும்
நான் உதவி பெறுவது அல்லாஹ்வை கொண்டல்லாது வேறு இல்லை. அவனிடமே பொறுப்பு கொடுத்திருக்கிறேன். இன்னும் அவன்பாலே மீளுகிறேன். என் சமூகத்தவர்களே, என்னுடன் நீங்கள் பிளவுபடுவதானது நூஹ் உடைய சமூகத்தவரையும், ஹூத் உடைய சமூகத்தவரையும், சாலிஹ் உடைய சமூகத்தவரையும் பீடித்துக் கொண்டது போன்ற வேதனை உங்களையும் பீடித்துக் கொள்ளும்படி செய்துவிட வேண்டாம். லூத்துடைய சமூகத்தவர்கள் உங்களுக்கு தொலைவில் இல்லை. ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் அவனிடமே தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக்க கிருபை உடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், ஷுஐபே, நீர் சொல்பவற்றில் பெரும்பாலானதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக உம்மை எங்களிடையே பலகீனராகவே நாங்கள் காண்கின்றோம். உம் குடும்பத்தார் இல்லை என்றால் உம்மை கல்லறிந்தே நாங்கள் கொண்டிருப்போம். நீர் எங்களில் மதிப்புக்குரியவர் அல்லர் என்று கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், என் சமூகத்தவர்களே, அல்லாஹ்வை விட உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தார் அதிக மதிப்புடையவர்களாக விட்டார்களா? நீங்கள் அவனை முதுகுக்கு பின் தள்ளி புறக்கணித்து விட்டீர்கள். நிச்சயமாக என்னுடைய இறைவன் நீங்கள் செய்யும் செயல்களை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து அறிந்து கொண்டுதான் இருக்கின்றார். என் சமூகத்தவர்களே, நீங்கள் உங்களுக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருங்கள். நானும் எனக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருக்கிறேன். இழிவு தரும் வேதனை யாரை வந்து அடையும் என்பதையும் பொய்யர் யார் என்பதையும் சீக்கிரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்நேரத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் கூறினார். தண்டனைக்குரிய நம் கட்டளை வந்தபோது ஷுஐபையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நமது ரஹ்மத்தை கொண்டு நாம் காப்பாற்றினோம். அநியாயம் செய்தவர்களை பேரிடியின் முழக்கம் பிடித்துக் கொண்டது. அவர்கள் தம் வீடுகளில் இருந்தவாறே காலையில் இறந்து கிடந்தனர். அவ்வீடுகளில் அவர்கள் ஒரு காலத்திலும் வாழ்ந்திராதவர்கள் போல் ஆகிவிட்டனர். தெரிந்து கொள்ளுங்கள், தமது கூட்டத்தார் சாபக்கேட்டினால் நாசமானது போன்று மதியனுக்கும் நாசம்தான். நிச்சயமாக நாம் மூசாவை நம் வசனங்களுடனும் தெளிவான அத்தாட்சியுடனும் வெளிப்படையான அதிகாரத்துடனும் அனுப்பி வைத்தோம். அவற்றுடன் அவர் ஃபிர்அவுனிடமும் அவனுடைய பிரமுகர்களிடமும் அவர் வந்தார். அப்போது ஃபிர்அவுனுடைய கட்டளையை அவனுடைய சமூகத்தார் பின்பற்றி வந்தார்கள். ஃபிர்அவுனுடைய கட்டளையோ நேர்மையானதாக இருக்கவில்லை. அவன் ஃபிர்அவுன் மறுமை நாளில் தன் சமூகத்தாருக்கு முன் சென்று அவர்களை நரகத்தில் சேர்ப்பார். அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் இடம் மிகவும் கெட்டது. இவ்வுலகத்திலும் கியாம நாளிலும் அவர்கள் சாபத்தால் பின்தொடரப்பட்டனர். அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சன்மானம் மிகவும் கெட்டது. நபியே, மேற்கூறப்பட்ட இவை சிற்சில ஊர்களின் வரலாறுகளாகும். இவற்றை நாம் உமக்கு எடுத்துரைத்தோம். இவற்றில் சில இப்போதும் உள்ளன, சில அறுவடை செய்யப்பட்டவை போல் அழிபட்டு போயின. அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். இறைவனிடம் இருந்து கட்டளை வந்தபோது அல்லாஹ்வை அன்றி அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த தெய்வங்கள் எதுவும் அவர்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லை. மேலும் அவை அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேறெதையும் அதிகரிக்க செய்யவில்லை. அநியாயம் செய்யும் ஊராரை இறைவன் பிடிப்பானேயானால் இப்படித்தான் இறைவனுடைய பிடி இருக்கும். நிச்சயமாக அவனுடைய பிடி வேதனை மிக்கதாகவும் மிக கடினமானதாகவும் இருக்கும். நிச்சயமாக மறுமை நாளின் வேதனையை பயப்படுகிறவர்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறது. அது மனிதர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும். அன்றியும் அவர்கள் யாவரும் இறைவன் முன்னிலையில் கொண்டு வரப்படும் நாளாகும். நாம் அம்மறுமை நாளை ஒரு குறிப்பிட்ட சொற்ப தவணையின் அளவே அன்றி அதிகாலத்துக்கு பிற்படுத்தி வைக்கவும் இல்லை. அந்நாள் வரும்போது அவனுடைய அனுமதியின்றி எவரும் பேச இயலாது. இன்னும் அவர்களில் துர்பாக்கியசாலிகளும் இருப்பர், நர்பாக்கியசாலிகளும் இருப்பர். துர்பாக்கியசாலிகள் நரக நெருப்பில் எறியப்பட்டிருப்பார்கள். அதில் அவர்களுக்கு பெரும் கூச்சலும் முனகலும் தான் இருக்கும். இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நீடிக்கும் காலமெல்லாம் அவர்கள் அந்நரகத்திலேயே நிலை பெற்று விடுவார்கள். நிச்சயமாக இறைவன் தான் நாடியதை செய்து முடிப்பவன். நர்பாக்கியசாலிகளோ சுவனபதியில் இருப்பார்கள். இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அச்சுவனத்திலேயே நிலை பெற்று விடுவார்கள். இது முடிவுறாத அருட்கொடையாகும். நபியே, இவர்கள் வணங்குபவை பற்றி நீ சந்தேகப்பட வேண்டாம். இவர்களுக்கு முன் இவர்களுடைய மூதாதையர் வணங்கி வந்த பிரகாரமே தான் இவர்களும் வணங்குகிறார்கள். நிச்சயமாக தண்டனைக்குரிய இவர்களின் பங்கை குறைவின்றி
முழுமையாக நாம் இவர்களுக்கு கொடுப்போம். அன்றியும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். அதில் மாறுபாடு செய்யப்பட்டது. இறைவனிடம் இருந்து இவர்களுடைய வேதனை காலம் பற்றி முன்னரே ஒரு வார்த்தை உண்டாகியிராவிட்டால் இங்கேயே இவர்களுக்கு இடையில் காரியம் முடிவு செய்யப்பட்டிருக்கும். நிச்சயமாக இவர்கள் இந்த குர்ஆனை பற்றி நிம்மதியில்லாத சந்தேகத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவன் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய கூலியை முழுமையாக கொடுப்பான். நிச்சயமாக அவன் அவர்கள் செய்வதை அறிந்தவனாக இருக்கின்றான். நபியே, ஆகவே நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக. அவ்வாறே தௌபா செய்து அல்லாஹுவின் பக்கம் உம்முடன் திரும்புகிறவர்களும் இருக்கட்டும். நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். ஏனெனில் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்வதை உற்று கவனித்த வண்ணம் இருக்கின்றான். இன்னும் அநியாயம் செய்கிறார்களே, அவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி செய்தால் நரக நெருப்பு உங்களை பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வை அன்றி உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை. மேலும் நீங்கள் அவனுக்கு எதிராக வேறு எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். பகலின் காலை மாலை ஆகிய இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைப்படுத்துவீராக. நிச்சயமாக நற்செயல்கள் தீச்செயல்களை போக்கிவிடும். இறைவனை நினைவு கூறுவோருக்கு இது நல்லுபதேசமாக இருக்கும். நபியே, என் நிலையிலும் பொறுமையை கடைபிடிப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் அழகிய செயல்கள் செய்வோரின் கூலியை வீணாக்கி விட மாட்டான். உங்களுக்கு முன் இருந்த தலைமுறைகளில் பூமியில் பசாது குழப்பம் ஏற்படாது தடுத்து வரக்கூடிய நல்லறிவுடையோர் இருந்திருக்க வேண்டாமா? அவர்களில் நல்லறிவாளர்கள் நாம் ரட்சித்த ஒரு சொற்ப தொகையினரே இருந்தனர். அநியாயக்காரர்களோ செல்வச் செருக்கில் தம் இச்சைகளை பின்பற்றிய குற்றவாளிகளாகவே இருந்தனர். நபியே, ஓர் ஊராரை அவ்வூரார் சீர்திருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமாக இறைவன் அழிக்க மாட்டான். இறைவன் நாடியிருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கி இருப்பான். அவன் அப்படி ஆக்கவில்லை. எனவே அவர்கள் எப்போதும் வேதப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களில் உம்முடைய இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர இதற்காகவே அவர்களை படைத்திருக்கிறான். நிச்சயமாக நான் ஜின்கள் மனிதர்கள் ஆகிய யாவரை கொண்டும் நரகத்தை நிரப்புவேன் என்ற இறைவனுடைய வாக்கும் பூர்த்தியாகிவிடும். நம் தூதர்களின் வரலாறுகளிலிருந்து இவை யாவற்றையும் இதயத்தை திடப்படுத்துவதற்காக உமக்கு கூறினோம். இவற்றில் உமக்கு சத்தியமும் நல்லுபதேசமும் மூமீன்களுக்கு நினைவூட்டலும் இருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளாதவர்களிடம் நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் போக்கில் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்களும் எங்கள் போக்கில் செயல்படுகிறோம். நீங்களும் உங்கள் போக்கின் முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். நாங்களும் அவ்வாறே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைபொருள்கள் ரகசியங்கள் பற்றிய ஞானம் அல்லாஹுவுக்கே உரியது. அவனிடமே எல்லா கருமங்களும் முடிவு காண மீளும். ஆகவே அவனையே வணங்குங்கள். அவன் மீதே பரஞ்சாட்டி உறுதியான நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் செய்பவை குறித்து இறைவன் பராமுகமாக இல்லை. Subhan